ஜிவி சார், எனக்கு ஃபர்ஸ்ட் படத்தில் வாய்ப்பு கொடுத்தீங்க, மறக்கவே முடியாது. ஸோ எப்பயுமே எந்த வாய்ப்பு கிடைச்சாலுமே நீங்கள் அதில் உள்ளே இருக்கணும்னு ஒரு ஆசை வந்துகிட்டே இருக்கும். அது வந்து எப்படின்னா, ஒரு ஃப்ரெண்டு வந்து நம்ம கூட இருந்தாலும் எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்குமோ அது மாதிரி எனக்கு நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட், ஒரு பிரதர். ஸோ இந்த படத்தில் நம்மளோட ஜேர்னி தொடருது. அண்ட் சுஹாஸ், நீங்கள் பெரிய ஆக்டர், டேலண்டான ஆக்டர், அதெல்லாம் தாண்டி உங்களுக்கு எனக்கும் பயங்கரமாக ஜெல் ஆயிடுச்சு. எப்போனா உங்களுக்கு கதை சொல்ல வரும்போது மேனேஜர் கால் பண்ணார். அவர் மேனேஜர் கால் பண்ணி என்கிட்ட சொன்னாங்க, இது மாதிரி நீங்கள் வந்து வெற்றி சார் அசிஸ்டன்ட்னால நான் பயங்கரமாக இங்கிலீஷ் பேசணும்னு நினச்சிட்டாங்க. எனக்கு வராது அது. சுஹாஸ்க்கு தெலுங்கு தவிர வேறு எதுவும் பெருசாக தெரியாது, இங்கிலீஷே அவர் பிரித்து தான் பேசுவார் அப்படின்னும் போது எனக்கு பயங்கர கனெக்ட் வந்துச்சு. சார் நானும் அப்படிதான். அப்போ டிரான்ஸ்லேட்டர் வேணாமா, இல்லை நாங்களே அப்படியே பேசி கதை பேசுகிறோன்னு சொல்லிட்டு போய் அந்த அரைக்குறை இங்கிலீஷில் கதை சொல்லி ஓகே ஆனது.